ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈஸி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ரயில் பயணம் பற்றி தாங்க பேச போகிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பெங்களூர்லேருந்து கும்பகோணம் போகிறதுக்கான ஏறின ஸ்டேஷன் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன். இங்கேருந்து இது கொஞ்சம் ரொம்ப ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ஸ்டேஷன் தான் இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து கும்பகோணத்துக்கு மோர் தென் 400 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா நைட்டு 7 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7:20 மார்னிங் 6 o'clock வரைக்கும் இருந்தது என்னோடய ட்ராவலு. இப்போ என்னென்னா, நைட்டு நல்ல கிளைமேட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்ததால் விடிய காலத்தில் நான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா ஸ்டேஷனில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த சத்தம், அதேமாரி ட்ரெயினுடைய ஸ்பீடு. இந்த ட்ரெயின் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ்ங்க. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மைசூரில் ஆரம்பித்து கடலூர் போர்ட்டில் முடியுது. அதாவது மைசூரில் ஆரம்பித்தா ஒசூர், அடுத்து தருமபுரி, சேலம், அப்படியே போனீங்கன்னா கரூர், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கடலூர். இது ரொம்ப ஒரு லாங் ட்ராவலாக இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் பாபநாசம். இங்கேயும் இந்த பாவம் தீக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பாபநாசம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த சைட்லலாம் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா, வாட்டர் சேனல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நிறையா ஆறுகள் இருக்குது. இப்போ வேறு கர்நாடகாவில் வேறு நிறையா மழை வந்ததுங்களா, அதனால் டேமுலாம் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதால திறந்து விட்டுட்டாங்க. அதனால் விவசாய பர்பஸ்க்கு இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழை கம்மி தான். இப்போ இந்த தண்ணி போகிறதால நிறையா விவசாயத்துக்கும் உதவுது. ரொம்ப இயற்கையாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் அந்த ஊர் சைட்லலாம் அப்படியே நீங்கள் ட்ரெயின்லேருந்து போனாலும் ஒன் வேவாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ மரம், செடி, கொடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் பார்க்குற உங்களுக்கே புரியும் எவ்வளோ அழகான ஊருன்னு சொல்லிட்டு. இது நான் எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, விடிய காலையில் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் எடுத்தேன். காலையில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ட்ரெயின். இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயினும் கூட. நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதேமாதிரி இந்த ட்ரெயினோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெயினுக்கு உங்களுக்கு எல்லா விதமான வசதி இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு ஃபுட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்த ஓன் பர்பஸ் தான். இந்த ட்ரெயினுக்குள்ள ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது பாருங்கள், ஆறுங்கள்லாம் வரும் நிறையா. அதுவும் இல்லாமல் இப்போ நான் போகிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு போகிறேன். அதாவது கும்பகோணத்துலேருந்து திருநள்ளாறு போகிறேன். அங்கேருந்து போகிறப்ப நான் உங்களுக்கு கோவில்கள், அப்புறம் நிறையா திருவிழா போகிறப்போ ஒரு ஆறுலாம் நிறையா இருக்குது. அதனால் தனித்தனி வீடியோவாக போடுறேன். இதை பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை கொடுக்கணுன்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து நான் என்னுடைய வீடியோஸை நான் டெவலப் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், விவசாயத்துக்கு நம்ம ஊரெல்லாம் தண்ணியை பார்த்தா தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். அங்கெல்லாம் தண்ணி பார்த்திங்கன்னா எப்படி காலை வச்சாலே இந்த தூக்குறி திரும்ப கால் வச்சா நெருப்பு வர மாதிரி, கால் வச்சா தண்ணி தான் வரும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நல்ல அழகான ஊர். ட்ரெயினில் ரொம்ப ஸ்பீடாக போகுதுங்க. அந்த டைமில் மொபைலை கையில் வச்சு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ட்ரெயினில் ஒரு அதிகப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எப்பயுமே. அந்த வைப்ரேஷனாக ஃபோன் வச்சா ஃபோனு கீழே போய் விழுந்துடும் போல இருக்குங்க. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஆறு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதேமாரி இங்கெல்லாம் என்னென்னா, அந்த கிராமங்களை ஒட்டியே ஊர்கள் போகுது. இது நான் மொபைலில் சைடில் வச்சு எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நீங்களும் எடுக்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஃபோன் தவறி கீழே விழுந்தாலும் விழுந்துடலாம். நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட கும்பகோணம் வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த ஊருடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காஃபி, அப்புறம் அதிகம் கோவில் உள்ள ஒரு ஊருங்க. தமிழ்நாட்டிலே 400க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்குதுன்னா அது கும்பகோணம் தான், வேறு எங்கேயும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மீக பூமின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, மற்ற ஊரில் கூட
காஞ்சிபுரம் அங்கெல்லாம் கூட கம்மி தான் கோவில்கள். இங்கே எக்கச்சக்க கோவிலுங்க. பரவாயில்ல, ரயில்வே அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து ரயில்வேலாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் தராங்க எல்லாருக்கும். இப்போலாம் எந்த இடமும் வந்து ரயில்வே இடம் வந்து ரொம்ப மோசமாகவோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதலாம் ட்ரெயினில் போகணுன்னாலே ஒரு எப்படின்னா ஒரு ஹெசிடேட் இருக்கும். எதுக்கு அங்கே புதுசாக ஃபெசிலிட்டி கிடைக்காது, ப்ராப்பராக ட்ரெயின் வராது அப்படின்லாம் இல்லைங்க. இப்போ எல்லா ஸ்டேஷனும் நிறையாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. வந்துருச்சு பாருங்கள், அந்த போர்டை பாருங்கள், அதுதான் கும்பகோணம். இது நான் அங்கே போனோடனே இறங்கினோன்னு நான் ருசித்தது எனக்கு அந்த டிகிரி காஃபி தான். அந்த டிகிரி காஃபி அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு டிகிரி காஃபி குடிக்கவே முடியாது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.